தங்கத்தை பத்தி சொல்லியிருந்தீங்களே, அப்ப வெள்ளிய எங்க அணிவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடுப்புக்கு மேல வெள்ளி அணியக்கூடாது. கழுத்துல செயின் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் மிகப்பெரிய தோஷத்தை தரும். காம எண்ணங்களை அதிகப்படுத்திடும். அதனாலதான் வெள்ளிய இடுப்புக்கு கீழே போடணும், தங்கத்தை இடுப்புக்கு மேல போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெள்ளி செயினாகவோ, முடிஞ்ச வரைக்கும் கையில மோதிரங்களை போடுறது ஓரளவுக்கு பரவாயில்ல. லக்னத்துல செவ்வாயோ, லக்னத்தை செவ்வாய் பார்ப்பவங்களோ இடுப்புல கட்டாயம் வெள்ளி அரண கயிறு போடணும். மெட்டி வெள்ளியில மட்டும்தான் போடணும், வேற எந்த விதமான மெட்டீரியலையும் போடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இடுப்பு கீழே சூட்டை இறக்கக்கூடிய ஆற்றல் வெள்ளிக்கு மட்டும்தான் உண்டு. தங்கத்துக்கு உடம்ப குளிர்ச்சி பண்ற ஆற்றல் உண்டு. அதனாலதான் இடுப்புக்கு மேல தங்கத்தையும், இடுப்புக்கு கீழே சுக்கிரனையும் ஆக்டிவேட் பண்றாங்க. அப்ப நாம இடுப்புக்கு மேல வெள்ளியை போடுபவர்கள் அதிகமான நண்பர்களால் வஞ்சிக்கப்படுவார்கள். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும். அதனால மனசும் உடலும் பாதிக்கப்படும். உடம்பு ஹீட்டை அதிகப்படுத்திடும் உடம்பு மேல. அதனால தலையெல்லாம் ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிடும். அது நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம சின்ன விஷயமா இந்த ஷார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம். அதனால இடுப்புக்கு மேல தங்கத்தை அணிஞ்சுக்கலாம், யோகத்தை தரும். வெள்ளி அணியக்கூடாது, உடம்பு உபாதைகளை தரும்.